வணக்கம். அரசின் அலட்சியம் மற்றும் நிர்வாக செயல்களினால் திரைசேரியில் இருந்து $2.5 மில்லியன் நிதி இழக்கப்பட்டிருப்பது பாரதூரமான விடயமாகும். இதற்கு பொறுப்பேற்று திரைசேரி செயலாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தி இருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இளம் தொழில் வல்லுநர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதுதான் அவர் இதனை தெரிவித்தும் இருக்கின்றார். 2022 ஆண்டு போராட்டத்தின் பின்னர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் இளைஞர்களை உள்வாங்குவதற்காக உருவாக்கப்பட்ட துறைசார் மேற்பார்வை குழுக்களில் இருந்து இளைஞர்கள் நீக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், ஒரே கையெழுத்தில் இளைஞர் பிரதிநிதித்துவத்தையும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் இந்த அரசு இல்லாது செய்துவிட்டது. இவ்வாறான சூழலில் இத்தகைய நிதி மோசடிகள் நடப்பதில் வியப்பில்லை என்றும் சாடியிருக்கின்றார். காணாமல் போன $2.5 மில்லியன் விவகாரம் குறித்து அவர் மேலும் கூறியதாவது, இந்த நிதி இழப்பு அரசுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் இதனை ஈடுகட்ட மக்கள் மீதே மீண்டும் வரிச்சுமை சுமத்தப்படும். கடன் திருப்பி செலுத்த வேண்டிய நெருக்கடியான சூழலில் திரைசேரியில் இவ்வாறான இழப்பு ஏற்பட்டிருப்பது அரசின் அலட்சியத்தை காட்டுகின்றது. இதில் பாரிய ஊழல் நடந்திருக்கலாம் என்று நாம் சந்தேகிக்கின்றோம். திரைசேரி செயலாளர் பதவி விலகிய பின்னரே வெளிப்படையான விசாரணை சாத்தியமாகும். நாடாளுமன்ற நிதி பற்றிய குழுவுக்கு செயலாளரையும் மத்திய வங்கி ஆளுநரையும் அழைத்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி சைபர் பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுத்தாலும் இறுதியில் நாட்டு பணம் திருடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட சஜித் பிரேமதாச, முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். கடன் தவணை செலுத்த தவறியமை குறித்தும் நிதி அமைச்சரும் செயலாளரும் நாட்டுக்கு உண்மையை விளக்க வேண்டும் என்றும் இதன்போது அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இவையொரு புறம் இருக்க, கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பெரியவிளான் பகுதியில் இருக்கின்ற காணி ஒன்று தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் ஒரு தரப்பினருக்கும் இடையில் காணி பிணக்கு ஒன்று நிலவி வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை குறித்த காணிக்குள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றைய தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டியமை தொடர்பிலான காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை 27 இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் அளிக்க அர்ச்சுனா ராமநாதனை அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவரை கைது செய்தும் இருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்தும் இருக்கின்றார்கள். அதேவேளை குறித்த சம்பவத்தில் தன்னுடைய காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னை அச்சுறுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் அர்ச்சுனாவுடன் முரண்பட்டவர்களில் பெண் ஒருவரை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முற்படுத்திய வேளை பெண்ணை எதிர்வரும் 29 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டு இருந்தது. அதன்போது குறித்த பெண் 1 வயது குழந்தைக்கு தாய் எனவும் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய தேவையுள்ளதாகவும் மன்றுக்கு சுட்டிக்காட்டிய போது குழந்தையை தாயுடன் இருக்க மன்று அனுமதித்திருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவை இப்படி இருக்க, தற்போதைய அமைச்சர்கள் மீது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் சொத்து குற்றச்சாட்டுகள் வேடிக்கையானவை. பில்லியன் கணக்கில் நாட்டை சூறையாடியவர்களுடன் ஒப்பிடுகையில் இவையொரு பாரிய மோசடியோ அல்ல என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். நிதி மோசடி மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார். முந்தைய ஆட்சியாளர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்தார்கள். அவர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த அமைச்சர்கள் மீது கூறப்படும் தொகைகள்
மிக சொற்பமானவை. அமைச்சர் லால்காந்தவுக்கு 40 மில்லியன் ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்படுவது பெரிய விடயமல்ல. 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தன்னுடைய உழைப்பின் மூலம் இவ்வளவு தொகையை சேமித்திருப்பது தற்போதைய பொருளாதார நிலையில் சாதாரணமானது. $250 மில்லியன் விவகாரம் போன்ற விடயங்களில் ஏதேனும் பலவீனம் இருந்தால் அது குறித்து அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். மேலும் கடந்த 15 ஆண்டுகளாக நான் அரசியலில் இருந்தபோது தற்போது இருக்கின்ற பிரதான எதிர்க்கட்சிகளிடம் எங்குமே ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை காணவில்லை. இதனாலேயே நான் அங்கிருந்து ஒதுங்கினேன். நாட்டுப்பற்றுமிக்க ஊழலற்ற மற்றும் புதிய அறிஞர்களை கொண்ட ஒரு பலமான மற்றும் மாற்று எதிர்க்கட்சியை உருவாக்குவதே தன்னுடைய நோக்கம் என்றும் 75 வருடங்களாக நாட்டை சூறையாடி தமது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தவர்களை மீண்டும் நம்பினால் நாடு உருப்படாது என்று சாடிய அவர் ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காணும் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு மக்கள் மீண்டும் உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அதேவேளை தற்போதைய அரசுடன் இணைந்து அமைச்சு பதவிகளையோ வரப்பிரசாதங்களையோ பெற்றுக்கொள்ளும் எண்ணம் தமக்கு இல்லை என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக அரசு திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி தொடர்பில் அதற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் திரைசேரியின் செயலாளர் ஆகியோருக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றதா என்ற பலமான சந்தேகம் எழுந்திருக்கிறதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். பத்திரமுல்ல நெலும் மாவட்டத்தில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அரசு திரைசேரியில் இடம்பெற்ற இந்த கொள்ளை சம்பவத்தை பிரியலோயர் அமைப்பு கண்டறிந்து முறைப்பாடு செய்ததன் பின்னரே இது வெளிச்சத்துக்கு வந்ததாகவும் அதுவரை அரசாங்கம் இந்த திருட்டை மக்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்துள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நாடாக நாம் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் வரலாற்றில் திருட்டுத்தனமான அரசியலில் ஈடுபட்ட ஒரு குழுவிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டதன் விளைவாக இன்று திரைசேரியே கொள்ளையடிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறதாக தெரிவித்துமிருக்கின்றார். இந்த கொள்ளையை ஒரு ஹேக்கர் மீது சுமத்த அரசாங்கம் முயன்றாலும் இது மிகவும் சந்தேகத்துக்குரிய கொடுக்கல் வாங்கல் என்று அவர் சாடியிருக்கின்றார். திரைசேரியின் பணம் திருடப்பட்டு மாத கணக்காகியும் நாட்டின் நிதி தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நாடாளுமன்றத்திற்கோ அல்லது போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கோ இது குறித்து முறைப்பாடு செய்யப்படாமை பாரிய குற்றச்சாட்டாகும் என்று சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். ஜேவிபியின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 1971 மற்றும் 1987 தொடக்கம் 89 காலப்பகுதிகளில் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களை உடைத்து மக்களின் வீடுகளுக்குள் புகுந்து திருடிய வரலாறை அவர்களுக்கு இருப்பதாகவும் தொழில் புரியாமல் திருடிய பணத்தில் வாழ்ந்தவர்களே இன்று நாட்டை ஆட்சி செய்வதாகவும் அவர் விமர்சித்திருந்தார். அத்துடன் கடந்த கால நிலக்கரி மோசடியின் பெறுபேறாக மே மாதம் 1ஆம் வாரத்தில் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ளதோடு உலகிலேயே அதிக விலைக்கு டீசல் கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதன் பாதிப்புகளையும் மக்கள் எதிர்வரும் வாரங்களில் அதாவது அனுபவிக்க நேரிடும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இறுதியில் நாட்டை திருடும் திருடர்களுடன் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வாழ்வதா அல்லது இவர்களை கண்ட இடத்தில் விரட்டியடித்து நாட்டை பாதுகாப்பதா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது.